பரிசுத்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மே மாதம் முதல் பரிசுத்த ஆராதனையிலே 2ஆம் தேதி காலை வேளையிலே அல்லேலூயா உம்முடைய பிரசன்னம் கிருபை 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 எங்களை தாங்குவதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தால் தேசத்திற்கு சேமத்தை ரட்சிப்பை கருவிக்கு ஜெபிங்களை நன்றியோடு ஸ்தோத்திரம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று சொன்னீங்களே. நன்றியோடு ஸ்தோத்திரம். வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும் என்று சொன்னீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். யூடியூப் மூலமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்யும் தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்களே. நன்றியோடு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள தேவாவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5ஆம் மாதத்திலும் முதலாம் பரிசுத்த நாளிலே தேவன் நம்மை கூடி வர செய்து நம்மை ஆராதிக்க, அவருடைய பாதபடி துதிக்க தேவன் தந்த மேலான கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய புதிய பாட்டு புத்தகத்திலே 376வது பாடல், ஜீவ தேவன் நல்லவர், அதிசயம் செய்தவர், கூடாத மனிதர், தேவனால் யாருமே கூடிடுமே என்று பாடி நாம் பாடுவோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்று கூட இல்லை. அல்லேலூயா. நம்மை கட்டி உற்சாகமாக பாடலாம். Jeeva
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆராதனை வேளையில் நாம் திருப்பிக் கொள்ளலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம். உபத்திரவத்திற்கு பின் வரும் ஆசீர்வாதங்கள் குறித்து இந்த ஆராதனை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உபத்திரவத்திற்கு பின், உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாதவர்கள் ஒருவருமே கிடையாது. சில பேருக்கு வியாதியினால் வருகிற உபத்திரவம், சில பேருக்கு பிசாசினாலே வருகிற உபத்திரவம், சில பேர்களுக்கு உற்றார் உறவினர்களாலே வருகிற உபத்திரவம். ஸ்தோத்திரம். நெருக்கங்கள், மந்திர கட்டினாலே வருகிற உபத்திரவம், சூன்ய கட்டினாலே வருகிற உபத்திரவம், இப்படியாக உபத்திரவங்கள் வேதத்திலே அநேகம் இருக்கிறதை காண முடிகிறது. ஸ்தோத்திரம். எனவே தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உபத்திரவம் நிறைந்ததாக இருக்கிறது. சில நேரங்களிலே உபத்திரவம் கடினமானதாக இருக்கும். ஸ்தோத்திரம். யார் என்னை இந்த உபத்திரத்திலிருந்து காப்பாற்றக்கூடும் என்ற எண்ணங்கள் மனதிலே வருவது உண்டு. ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்கிறது, இது எல்லா உபத்திரவங்களுக்கு பின்னாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அருமையானவர்களே, என்னன்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. என் துக்கம் யாரால எடுக்கப்படப்படும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கங்களை மாற்றி உங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே நான் சொல்லும்போது துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிற நாள் தான் இந்த நாள். எனவே துக்கங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் இயேசுவை சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அருமையானவர்களே, உலகம் சில வேளை நம்மை பகைக்கிறது. பிசாசுகள் நம்மை பகைக்கலாம், வியாதிகள் நம்மை பகைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்கள் துக்கம், உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா துக்கங்கள், மன துக்கம், ஸ்தோத்திரம், எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் மாற்றி அவர் உங்களை சந்தோஷமாய் நிரப்புகிறவர். ஒரே ஒரு வழிதான், ஆண்டவர் இயேசு. அவர் தான் துக்கங்களை மாற்றுகிறவர், கண்ணீரை துடைப்பவர் அவர் ஒருவரே. ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு உங்களுக்கு வரும் பொழுது, உங்களுக்குள் இயேசு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகளாக மாற்றி காட்டுவார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:3 நாம் வாசிக்கும் பொழுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அதற்காகத்தான் ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது. இதற்காக துயரத்திற்கு பதில் ஆனந்த தைலம். துயரப்படுகிற நேரங்களிலே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நேரங்களிலே, கண்ணீரோடு இருக்கிற நேரங்களிலே, கைவிடப்படுகிற நேரங்களிலே ஆண்டவர் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த சந்தோஷம் அவர்களை மாற்றி, எல்லா கிருமிகளை அழித்து மாற்றி, எல்லா தன்னுடைய பிள்ளைகளை சுகப்படுத்தி பலப்படுத்தி, அதான் சொல்கிறார், ஆனந்த தைலத்தார். துயரத்துக்கு பதில் ஆண்டவர் ஆனந்த தைலத்தை, ரட்சிப்பின் ஆனந்த தைலம், அபிஷேகத்தின் ஆனந்த தைலத்தை
தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களை தேற்றுகிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 8:3-4 வசனத்தை சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா, உபத்திரவ காலம். நம்ம நினைக்கிறோம் இந்த காலம் தான் உபத்திரவ காலம் என்று சொல்லி. அந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு கிட்டத்தட்ட 68வது ஆண்டுகளில் எல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கர உபத்திரவத்தின் காலமாக இருந்துச்சு. அங்கு சவுல் என்பவன் எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி வீடுகளில் இழுத்து கொண்டு வந்து சிறையிலும் அவர்களை கொஞ்சம் குவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே அருமையானவர்களே, அவன் மீண்டும் சிதறி அந்த இடத்துல சிதறின விசுவாசிகள், சிதறின ஜனங்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அதனால தான் இன்றும் நாம் ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிறோம். அந்த சிதறி போனவர்கள் எல்லாரும் கண்ணீரோடும் வேதனையோடும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தபடினாலே, இயேசுவே ஒரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று ஜனங்களுக்கு அறிவித்தபடினாலே இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 1 சாமுவேல் 17:24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, அந்த பெலிஸ்தியரை கோலியாத்தை பார்க்கும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி பயந்து ஒளிந்து கொள்ளுவார்கள். ஒரு ராட்சதன் கோலியா இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவனை அந்த இடத்திலே அவனை ஆண்டவர் ஒன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த எல்லா பயத்தையும் மாற்றி அவர்கள் சந்தோஷமாய் குடியிருக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த கோலியாத் எப்பொழுது வருவான், என்ன நடக்கும் என்று சொல்லி ஜனங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த காலம். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அங்கு தாவீதை எழுப்பினார். தாவீதின் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தின் மூலமாக அந்த பெரிய கோலியாத் என்கிற அந்த பிசாசு அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கோலியாத்தை ஆண்டவர் அழித்து மாற்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இருந்த பயத்தை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு கூட பிசாசாகிய அந்த புரோதன வைரஸ் கிருமிகளை இயேசுவின் ரத்தத்திலே அழித்து மாற்ற ஆண்டவராய் கூடும் நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நாளிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இழந்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளுதல். ஸ்தோத்திரம். யோபு 42:12 நாம் வாசிப்போமானால், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இரட்டிப்பான ஆசீர்வாதம். பாருங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதம். அவன் தேவனை ஒருபோதுமே தனது உதவுகளினாலே அவன் சபிக்கவும் இல்லை, குற்றம் சொல்லவும் இல்லை. அவன் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக தேவனோடு கூட இருந்தபடியினாலே, தேவனை மறந்தறியாமல் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இழந்து போன அத்தனைக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பாருங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு அதே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இழந்து போன அத்தனைக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான அபிஷேகத்தை, இரட்டிப்பான ரட்சிப்பை
எங்கெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ அங்கெல்லாம் என் ஆண்டவர் இழந்து போன அத்தனைக்கு பதிலாக இரட்டிப்பாக இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 15 9, 10 2 வசனங்களை நாம் வாசிப்போமா? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் தகுதி அற்றவன். ஆமென். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நான் இருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நேரமும் காலையில், நைட்டில், பகல் நேரங்களிலே நான் இருப்பது தேவ கிருபை, நான் சுவாசிப்பது தேவ கிருபை, நான் செயல்படுவது தேவ கிருபை, நான் வேலை செய்வது தேவனுடைய கிருபை, ஜெபிப்பது தேவனுடைய கிருபை, வேதம் வாசிப்பது தேவனுடைய கிருபை என்று எப்பொழுதுமே தேவனுடைய கிருபையை குறித்தே நாம் பேசுகிறோம். அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் சபையெல்லாம் துன்பப்படுத்தினேன், நான் தகுதியற்றவன், நான் ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு தகுதியே எனக்கு கிடையாது, எல்லா ஊழியக்காரர்களும் மிகவும் சிறியவன் என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவார். ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, அங்கே தேவ கிருபையினை நடத்துகிறது. நாம் ஒவ்வொருவரையும் இந்த உலகம் தேவனுடைய கிருபையினாலே தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய அக்கிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆண்டவர் நினைத்திருந்தால் எப்பொழுதே அளிக்க முடியும். இரக்கமுள்ள தேவன் நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். அங்கே சவுலுக்கு நல்ல வாய்ப்புகளை தந்தார். சவுல் மறந்திருக்கிற உடனே பவுல் என்று பெயர் வைத்து ஞானஸ்நானம் பெற்று உடனே ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து செல்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? தேவ கிருபை, தேவ கிருபை. நான் அநேகரை துன்பப்படுத்தினேன், ஆனாலும் தேவ கிருபை இரக்கம் என்னை தாங்குகிறது, என்னை வழி நடத்துகிறது. அவருடைய இரக்கம் தான், அவருடைய கிருபை தான். நாம் எல்லாரும் அப்படியாகவே சொல்லலாமா? நாம் இருப்பதும், நான் நிற்பதும், நிர்மலமாக இருப்பதும் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த கிருபை என்று சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 5:5 நாம் வாசிப்போமானால், அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அப்படியாக அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இரவு முழுவதும் இயேசுவர் சொல்லுகிறார்கள், சீமோன் பேதுரு, ஐயா, இரவு முழுவதும் மீன் பிடிக்க போன வலையை போட்டோம், ஒரு சின்ன பொடி மீன் கூட கிடைக்கல, ஒரு சின்ன நெத்திலி மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நான் செய்வோமானால் அங்கு 100க்கு 100 அற்புதம் நடக்கும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி செய்யணும். அங்கே பேதுரு சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன். அந்த வார்த்தைக்கு விசுவாசம் இருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்கிறார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், போடுகிறேன். போட்ட மாத்திரத்தில் வலை கிழிய மீன் பிடிக்கப்பட்டது. வலை கிழிய மீன் கிடைச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேசம் ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தும் பொழுது வேத வசனமாகிய வார்த்தை. எனவேதான் சொன்ன, வானம் பூமி ஒழிந்து போன வார்த்தைகள் ஒருபோதுமே ஒழிந்து போகாது என்று சொன்னார். ஸ்தோத்திரம். எனவே அவர்கள் மிகுதியான ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது மிகுதியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மையும் குடும்பத்தையும் தேசத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவதாக இளைப்பாறுதல் தருவார். ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் தருகிறவர். யோசுவா 21:43-44 வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 21:43-44. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். சுற்றமும் யுத்தம் இல்லாமல் நிலைக்க பண்ணினார். அருமையானவர்களே, ஒரு காலத்தில் பெலிஸ்தியர் கூட்டம் பல அம்மான் புத்திர பல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அடிக்கடி அங்கு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் கூட ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவராக தேவன் வாக்கு கொடுத்தார். இந்த தேசத்தை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். பல போராட்டங்கள் அவர்களுக்கு வந்தது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவருடைய இடங்களை எல்லாம் பிரித்து யோசுவா மூலமாக அவர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அங்கு அவர்கள் சமாதானத்தோடு அங்கே குடும்பம் இருப்பிடங்களை கட்டி சமாதானத்தோடு தேவனை ஆராதித்தார்கள் என்று நாம் அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனுடைய வாக்கு ஒருவருக்கும் மாறாதது. ஒரு டைமில் சில வேலை கண்ணீர் கஷ்டங்கள் வேதனைகள் வரும்பொழுது அதனுடைய பின்னணியில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொன்னார். உன் கண்ணீரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் என்று சொன்னார். உன் அழுகையை மாற்றி அழுகையின் முடிவில் ஒருவனுக்கு நல்ல ஒரு நீரூற்றை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொன்னார். ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடங்களிலே சமாதானத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோசிப்பு கூட தன்னுடைய சகோதரர்களாலே ஆமென் குழியிலே தள்ளி போட்டு பல உபத்திரவங்கள் சந்தித்த பொழுது அந்த யோசிப்புக்கு பின்னால் வந்தது பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய இளைப்பாறுதல் வந்துச்சு. ஒரு டைமிலே அவன் சிறையிலே சங்கிலினாலே கட்டப்பட்டு கிடந்தான். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள் இருந்தபடினாலே அந்த அபிஷேகம் அவனை எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்து பார்வனுடைய அரண்மனையிலே கொண்டு போயிட்டு அந்த பார்வன் கண்ட அந்த அருமையான சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னபடியினாலே அவன் எகிப்தில் 2வது அதிபதியாக உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு நேரத்திலே கண்ணீர், கவலை, வேதனை, கஷ்டம், மரணம் போன்ற சூழ்நிலை யோசிப்புக்கு வந்தது. ஆனால் அதனுடைய பின்னணியிலே நாம் பார்க்கும் பொழுது பின்னால் ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த யோசிப்பு மூலமாக தன்னை பகைத்த சகோதரர்களுக்கு உணவை எல்லாமே யோசிப்பு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் யோசிப்புக்கு இருந்துச்சு. ஒரு நல்ல இளைப்பாறுதலை ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தில் யோசிப்புக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 4வது உபத்திரவத்தின் முடிவில் தேவனோடு பரலோகத்தில் இளைப்பாறுகிற ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் முடிவு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று வாசிக்கிறோம். அப்படியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6, 7, 8, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவரை பிரசன்னமாகுகிற ஒருவரையும் அதை தந்தருள்வார். அவர்களுக்கு தந்தருள்வார். யாரெல்லாம் அவரை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிரீடத்தை தருவார். நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த உலகம் என்னை விட்டு உலகத்திலிருந்து பெரிய காலம் வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் காலம்தான். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரே வாழ்வு, ஒரு குறுகின வாழ்வை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த குறுகின வாழ்வை நாம்
வாழ்வு முடிக்கும் பொழுது ஆண்டவர் 1000 வருட அரசு ஆட்சி இயேசுவோடு கூட ஆமென் ஆளுகிற அவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல சந்தோஷத்தை இளைப்பாறுதலே ஆண்டவராகிய இயேசு அங்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் அப்போஸ்தலர் பவுல் விசுவாசத்தோடு எழுதுகிறார். இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. சில நேரங்களிலே இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலம் வரும். இந்த உலகம் நம்மை கைவிட்டு விடும். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒருபோதுமே கைவிட மாட்டார். அவர்களுக்காக நல்ல ஸ்தலத்தை பரலோக ராஜ்யத்திலே கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 19:27-28 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். என்று சொன்னார். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? அவன் பேர் சொல்றாங்க, நம்ம எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எனக்கு என்ன கிடைக்கணும்? பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தடவை ஒருவர் என்னிடத்துல, ஐயா நான் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டாங்க என்னிடத்துல. இப்போ நான் சொன்னேன், இயேசு ரட்சிப்பை தருவார், பாவத்தில் விடுதலை தருவார், சமாதானத்தை தருவார், நித்திய ராஜ்யத்தை பரலோகத்தில் நித்திய இந்த உலகத்தை கடந்து போகும் பொழுது நித்திய ராஜ்யத்தை 1000 ஆண்டுகள் இயேசுவோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவார். இதை விட வேற உங்களுக்கு என்ன வேணாம் ஐயான்னு கேட்டேன். ஸ்தோத்திரம். ரொம்ப யோசித்தார். ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, விலையேறப்பெற்ற அபிஷேகம் காசுக்காக இல்லை. எங்கேயுமே ஆண்டவர் காசு கேட்கல. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது அருமையானவர்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன தருவீங்க என்று இயேசுவிடம் கேட்கும் பொழுது இயேசு சொன்னார், பரலோகத்திலே மறுஜன்ம காலத்திலே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து வரும் பொழுது உங்களுக்காக நல்ல மாளிகையை நான் கட்டி வச்சிருக்கிறேன். அங்கே யோவான் 14 சொல்லப்பட்டிருக்கிறது 1, 2, 3 வசனங்களிலே உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தமாக நான் போயிருக்கிறேன், நான் போகிற பிறகு வந்து உங்களை சேர்த்துக்குள்ளே ஆண்டவர் சொன்னார். இந்த ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்லி அவனை புரிய வைத்தார். நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு தருகிற ஆசீர்வாதம் இந்த உலகப்படியான ஆசீர்வாதம் அல்ல, அதெல்லாம் நித்தியத்திற்குரிய நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதாகவே காணப்படுகிறது. கடைசியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 வாசிக்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரம் எழுதிய சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது எழுதுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்னோட வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்கள், இந்த நாட்களிலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பின்னணியிலே வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே தான் ஒவ்வொருவரும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவரோடு கூட அவருக்காக ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடப்போம், அவரோடு கூட செயல்படுவோம், இயேசுவோடு அவரோடு கூட பேசுவோம், அவரோடு கூட காத்திருப்போம். அவரே கடைசி வரையிலும் நம்மை பாதுகாத்து ஜீவ கிரீடத்தை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குப்படுத்தியிருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எனவே இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா கொரோனா வைரஸ் எல்லாமே ஆண்டவர் மாற்றி இந்த கடைசி நாட்களிலே இதனோட பின்னணியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அருமையானவர், ஒரு உபத்திரவத்திற்கு முடிவில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, ஒரு பெரிய நிம்மதி இருக்கிறது. ஸ்தோத்திரம். எனவே நாம் வசனத்தை விடாதபடி பிடித்துக் கொண்டு அவருக்கென்று நாம் ஜீவிக்கும் பொழுது
அவரே நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். 1, உபத்திரவத்திற்கு பின்வரும் ஆசீர்வாதம். 2வதாக நாம் பார்க்கிறோம், இழந்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக இளைப்பாறுதல் தருவார் இயேசு. 4வதாக உபத்திரவத்தின் முடிவில் பரலோகத்தில் இயேசுவோடு கூட ஆமென் இளைப்பாறுகிற ஒரு நல்ல அனுபவத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். இந்த ஆசீர்வாதங்களாலே தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே உபத்திரவத்திற்கு பின்னால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவத்திற்கு முன்னும் உபத்திரவத்திற்கு பின்னும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாய் தந்து ஜீவ கிரீடத்தையும் எங்களுக்கு தந்து மறு ஜென்ம காலத்தில் இயேசுவோடு ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே உண்மை நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். நாளிலே கூட விசேஷமாக இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக சொல்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக சொல்கிறோம். ஸ்தோத்திர தேச தலைவர்களுக்காக சொல்கிறோம். நல்ல ஞானத்தை தந்த ஆண்டவரே தேசத்தை நடத்தி செல்லக்கூடிய கிருபையை தாரும். ஒருவர் கூட அழிக்கப்படக்கூடாது. இந்த வைரஸில் ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஒரு இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் கடந்து போயிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை தந்து சமாதானத்தை தந்து நித்திய ராஜ்யத்தை தந்து சந்தோஷப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த 2ஆம் தேதி ஆராதனை வேளையை கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய வருகைக்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்க எங்கள் தேவாவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உபத்திரவங்களுக்கு பின்னணியிலே இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரோடும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.